நண்பர்களுக்கு வணக்கம். இது மூங்கிலணை நர்சரி கார்டன், அருப்புக்கோட்டை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ காஷ்மீர் ரோஸ் அறுவடை. எங்கள் தோட்டத்தில் காஷ்மீர் ரோஸ் அறுவடை பண்ணதை பற்றி இங்கே பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த 3 செடிகளில் தான் காஷ்மீர் ரோஸ் வந்து இன்றைக்கி அறுவடை செய்யப்பட்டது. பொதுவாக இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் நிறையா கொடுக்குங்க. இந்த ஒரே குத்தில் பாருங்கள் 4 பூ இருக்குது. இது மாதிரி நிறைய பூக்கள் வந்து இந்த செடி வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய செடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சவாலானதெல்லாம் கிடையாது, சாதாரணமாக வளர்க்கக்கூடியது. புதிதாக செடி வாங்கி வளர்க்கணுன்றவங்க இந்த செடியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு மெயின்டெனன்ஸுன்றது ரொம்ப கம்மி தானுங்க. நார்மலாக நம்ம வந்து அரிசி கழுவுற தண்ணி ஊற்றினா போதும் டெய்லி. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் வந்து செடியில் வந்து கொஞ்சம் பூக்களை அறுவடை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்க புதிய துளிர்கள் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப செக்கச்செவர்னு இருக்குங்க. அதுவே ஒரு பூ மாதிரி தான் இருக்குங்க. ஸோ கலரும் வந்து நல்லா இந்த பூக்களோட கலர் நல்லா அட்டகாசமாக இருக்கும். என்ன ஒன்றுனா இந்த பூக்கு வந்து வாசனை இருக்காதுங்க. மற்றபடி இந்த செடிகள் வந்து நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய செடிங்க. உங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு 4 செடி வச்சுருந்தீங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க, பார்த்தோன்னே அடடா சூப்பராக செடிகள் வச்சுருக்கீங்கன்ட்டு உங்களை பாராட்டிட்டு போவாங்கங்க. அதே மாதிரி இந்த பூக்கள் நம்ம வந்து வீட்டில் பூஜை அறைக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சிசர் வச்சு இந்த பூவை வந்து கட் பண்ணுங்கள். நல்லா ஷார்ப்பான சிசர் வச்சு ஒரு 2 இலை விட்டு கீழே கட் பண்ணுங்கள். நான் கட் பண்ண மாதிரி செடியில் வந்து பூவை வந்து கையால் பறிக்க வேண்டாம். ஒரு 2 இலை விட்டு கட் பண்ணணும். இது வந்து ஊட்டி ரோஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரோஸாக இருந்தாலும் அந்த ரோஸ்க்கான தியரி இது தாங்க. பூக்களை வந்து கையால் எப்போவுமே வந்து நம்ம வந்து பறிக்கக்கூடாதுங்க. அது வந்து நல்லா இருக்காது. பூ செடி வந்து டேமேஜ் ஆகும். அப்பப்போ தொட்டியில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு குப்பையும் தேங்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. அது மாதிரி பழுத்த இலைகள் இருந்தால் அதை வந்து நம்ம கையால் எடுத்து சுத்தம் பண்ணிடலாம். கரும்புள்ளி நோய் தாக்கப்பட்டிருந்தால் இலைகளில் அவற்றையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா கரும்புள்ளி இலை இருக்குது. அதெல்லாம் வந்து பின்னாடி நான் வந்து எடுத்து விட்டுருவேன். எடுத்த இலைகளை வந்து பக்கத்துலேயே போடாமல் கொஞ்சம் தூரத்தில் கொண்டு போய் நம்ம போட்டணுங்க. இது வந்து காற்றில் பரவக்கூடிய ஒரு நோய்ங்க. அதனால் இந்த இலைகளெல்லாம் வந்து அப்புறப்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வீட்டில் வந்து புதுசாக செடி ரோஸ் செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி செடிகளை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் செடி வளர்க்கணும்னா இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வந்து இவ்வளோதாங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.